பாருங்க, இவ்ளோ ஆதாரத்தை வெளியிட்ட பிறகும் சில பேர் முட்டு கொடுக்க வரானுங்க, இன்டர்வியூ கொடுக்க வரானுங்க. நீங்க யூடியூப் சேனல் இவரை பார்த்திருப்பீங்க. இவருடைய பேச்சு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அவ்வளவு கோவமா இருக்கும். கடைசி நிமிடம் வரைக்கும் இவர் பேச்ச பொறுமையாவே நம்ம கேட்கவே முடியாது. ஆனா இவர் ரொம்ப பொறுமையா பதில் சொல்வார். சில தற்கொலைகள் எல்லாம் பார்த்தேன். அது வந்து வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்குங்க. இல்ல ட்ரோல் வீடியோ வேற போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா. இதற்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் தோன்றி அந்த காலத்துல இருந்து டுபாகோர்கள் கூட்டம், ஒரு சிறு கூட்டம் இருந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு முட்டு கொடுக்கிற ஒரு கூட்டமும் இருந்திருக்கு. அண்ணன் ஜெய்சங்கர் அவர்கள் எப்பொழுதுமே தரமாக பேசுபவர். இப்பொழுதும் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஏன்டா இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? பாலா ஒரு படத்துல வந்து நடிச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போதுதான் எனக்கு ஓப்பனாவே நிறைய நெருடல்கள் இந்த இடத்துல ஏற்பட்டது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உமாபதி வந்து ஒரு 4 பேர் தான் கூப்பிடுவாங்க சேனல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பேர் கூப்பிடுறாங்க. அதாவது உதவுறவங்களை உதைக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய பிரதான தொழிலோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் ஆம்புலன்ஸ் கொடுத்த? 108 ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, நீ ஏன் மருத்துவமனை கட்டின? கவர்மெண்ட் தான் மருத்துவமனை கட்டியிருக்குல்ல. பேசாம விட்டுட்டா சில பிரச்சனைகள் அதிகரிச்சிருது. பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கும். நீங்க சொல்ற மாதிரி சர்வதேச கைக்கூலி அதை கேட்கறதுக்கு அரசு இருக்கு. நீங்க யாரா கேட்கறதுக்கு? வாய்மையே வெல்லுங்கிற பட்சத்துல அவன் மீது இருக்கக்கூடிய சிறு நியாயத்தை நம்ம தெரிவிக்கணும். அதற்கான வீடியோவாக இது இருக்க போகுது.